எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க தமிழ். ரகசியம் என்கிற வார்த்தைக்கு ஒருவருக்கு மட்டுமே தெரிந்த உண்மை என்பதுதான் பொருள். ஒருவருக்கு மட்டுமே தெரிந்திருக்கும் ஒரு விஷயம் பொய்யாக இருக்கும் பட்சத்தில் அது கூட ரகசியமாகாது. அதே போல ஒளிந்து கிடக்கும் உண்மைகள் எல்லாமும் கூட ரகசியங்கள் தான். அதை நாம் உணர முடிவதில்தான் சூட்சமம் இருக்கிறது. ரகசியம் என்றதும் நமக்கு நினைவுக்கு வரும் சொல் சிதம்பர ரகசியம். சிதம்பரம் என்றாலே ரகசியம் என்கிற வார்த்தையும் சேர்ந்துதான் நம் நினைவுக்கு வரும். சிதம்பரத்தை பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாய தலமாக குறிப்பிடுவார்கள். அங்குள்ள சன்னதிகளுக்குள்ளும் ஒரு வெற்றிடத்தை காட்டி வணங்கச் சொல்வார்கள். அதுதான் பிரதான ரகசியம். அதாவது இறைவன் ஆகாயம் போன்றவன். ஆகாயம்தான் நீள அகல உயர என்னும் எந்த பரிமாணங்களும் இல்லாதது, அவைகளுக்குள்ளும் அடங்காதது. அதன் ஆரம்பம் எது என்றே தெரியாததால் முடிவும் அதற்கு இல்லை. நம்முடைய பூமியில் இருந்து சூரிய சந்திரர்கள் தொடங்கி கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் வரை எல்லாமே ஆகாயத்தில் தான் இருக்கிறது. ஆகாயம் என்று ஒன்று இல்லாவிட்டால் நாமும் பூமியில் நடமாட முடியாது. எப்படி பார்த்தாலும் ஆகாயமே அனைத்திலும் மிஞ்சி நிற்கிறது. இதை சற்று மாற்றி கண்களுக்கு புலனாகாததே இந்த உலகில் அதிகம் என்று கூட சொல்லலாம். புலனாவது மிக மிக குறைவுதான். இப்படி புலனாகாத புலப்படாத ஒன்றாக விளங்கும் ஆகாயத்திலோ ஆயிரம் ரகசியங்கள் இருக்கிறது. இந்த ரகசியங்களை எல்லாம் தேடி போகும் ஒருவரின் கதைதான் இது. இந்த கதையோட லிங்க் கீழே கொடுத்திருக்கேன். முழு கதையையும் கேளுங்க.